துன்பங்களை அனைத்தையும் கடும் உழைப்பையும் அறிவு கூர்மையுடன் சமயோசிதமாக பேசியும் சரி செய்யும் அறிவும் ஆற்றலும் கொண்ட இயற்கையாகவே அதிகார தோரணையும் கௌரவமும் மரியாதையும் பெற்ற எனது மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய சிம்மம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். இந்த வாரம் பெரிய மனிதர்கள், வேண்டியப்பட்ட மனிதர்கள், வராத நண்பர்கள், வராத உறவுகள் உங்களை தேடி வரும் வாரமாக வந்துள்ளது. நீங்களே யோசிப்பீர்கள், இவர்களே நம்மளை மதிக்க மாட்டார்கள், ஆனால் இவர்கள் நம்மளை தேடி வருகின்றார்களே, நம்ம வீட்டில் வந்து அமர்கின்றார்களே, சாப்பிடுகின்றார்களே, ஆச்சரியமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெருமிதம் அடைவீர்கள். உண்மையிலேயே சொல்லணுமா தான் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு படி மரியாதையும் செல்வாக்கும் உயரப்போகின்றது, வளரப்போகின்றது. காரணம், உங்கள் சிம்ம ராசிக்கு விரையாதிபதி சந்திரன் இந்த வாரம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 14ஆம் தேதி திங்கட்கிழமை, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த 3 கிழமைகளில் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் செல்வதால் உறவுகளின், சொந்த பந்தங்களின் நல்ல காரியம், சுபகாரியங்களில் உங்கள் குடும்பத்திலேயே உங்களுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நல்ல காரியம், சுபகாரியம், சுப செலவுகள், கோயில் குளங்கள், ஆன்மீக பயணங்கள், சுற்றுலாத்தலங்கள் என மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான நிகழ்வுகளெல்லாம் நடக்கும். பூர்வீக சொத்து, நீங்கள் சம்பாதிச்ச வீடு, நிலம், வண்டி, வாகனம், தொழில், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற தடைகள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். கடந்த 1.5 வருடங்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பல சிக்கல்கள், குடுக்கல் வாங்கல், பணம் வரவு, கடன் எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயம் ஆச்சரியப்படும்படி இந்த வாரத்தில் நான் மேலே சொன்ன தேதிகளில் ஒரு நல்ல திருப்பங்கள் வரும். அடுத்தவர்களின் ஆதரவால, துணையால, அவர்களுடைய சிபாரிசால இது எல்லாம் நிறைவேறும். சனி பயிற்சி ஏற்படுவதற்கு 1 மாசத்துக்கு முன்னாலேயே உங்க மனசுல ஒரு முடிவு வந்திருக்கும். யாரையும் எதிர்பார்க்காம இனிமே நாமளே ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், களத்துல இறங்கணும், கடும் உழைப்பை தரணும், முன்னேறி காட்டணும், எதிரிங்களுக்கு முன்னால போட்டி பொறாமை கொண்டு திரியும் நபர்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டியே தேரணும் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதியை நீங்கள் உங்க மனதில் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாமல், காட்டாமல் மனதளவில் எடுத்திருப்பீர்கள். ஏன்னா உங்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாம சக ஊழியர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களோ உறவுகளோ உங்களுக்கு ஈடு தர மாட்டார்கள். நீங்கள் சொல்ற மாதிரி நடந்து கொள்ள மாட்டார்கள். தாமதமாக, லேட்டாக, அறகுறையாக தான் செய்து தருவார்கள். இது உங்களுக்கு ஒத்து போவாது, பிடிக்காது. அதனால இவர்களை நம்பி நாம இல்லை, நாமளே சுயமாக சொந்த காலில் நம்ம உழைப்பு, நம்ம அறிவு, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நாம இந்த காரியத்தை செஞ்சு முடித்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட போராடுவீங்க, உழைப்பீங்க, அதுல வெற்றியும் பெறுவீங்க. இந்த முயற்சியும் வெற்றியும் சொந்த பந்த வகையில, நண்பர்கள் வகையில, எதிராளிகள் முன்னால, போட்டி பொறாமை பிடித்த மனிதர்களுக்கு முன்னால உங்களை பல படிகள் ஒசத்தி செல்வத்தையும், செல்வாக்கையும், மரியாதையும், கௌரவத்தையும் கூட்டி தரும். அவர்களெல்லாம் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பார்கள். இரத்த உறவுகள், பூர்வீக சொத்து, நிலம், குலதெய்வம், கோயில், பிள்ளைங்க, குழந்தைங்க, தொழில், உத்தியோகம், வேலை, இது சம்பந்தமா வரும் 14, 15ஆம் தேதிகளில், அதாவது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஒரு முக்கிய நபரை சந்திக்கிற சூழ்நிலை, வாய்ப்பு கிடைக்கும். இந்த சந்திப்பு மூலம்
உங்கள் வாழ்வில் அசைக்க முடியாத உறுதியான ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு விதை ஊன்றப்படும். நிச்சயம் இது நடக்கும். ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் சிம்ம ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களுக்கு இருக்கு. என்னன்னா, வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் அல்லது சக ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு விஷயத்துல சரியான ஒத்துழைப்பு கிடைக்காது, அனுசரணையோ அன்போ கிடைக்காது. இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் உங்களுக்கு மன வருத்தம், செலப்பு, சங்கடம். இதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான். அவர்களையும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தினால, சமயோசித புத்தியினால அவர்களையும் சரி பண்ணி ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அதுலேயும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். வாரத்துல செல்போன, தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், ஏசி, இது எதையாவது ஒன்று புதுசா வாங்குவீங்க. ஆரோக்கியம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கு. நல்லா ஆக்டிவா இருப்பீங்க. பகுதியில மட்டும் அப்பப்ப உழைப்பு களைப்பால மிகுதியால வழி வரும், அவ்வளவுதான். அது தவிர்த்து வேற பிரச்சனை இல்லை. இந்த வாரம் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் ஒரு படி மேலே ஒரு வாரமாக வந்துள்ளது. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வணக்கம்.